ஒரு பொய்யை வந்து எவ்வளோ வருஷமா வந்து மறைச்சாலுமே ஒரு நாளுக்கு வந்து கோர்ட் முன்னாடி வந்து நிற்கவே செய்யும். இன்னைக்கு சிறடியாசின்ல ரோகிணி சொன்ன அந்த ஒரு வார்த்தை மீனாவோட உலகத்தையும் வந்து புரட்டி போட்டுடுச்சு. நீதிபதி வந்து பிடிச்ச அந்த ஒரே பாயிண்ட், இனிமே இந்த கேம் வந்து ஃபுல்லாக வந்து மாறப்போகுது. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட் வந்து நடந்துட்டு இருக்குது. அதில் முத்து அண்ட் மீனா வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே முத்துவோட முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சோகம், ஒரு பயம், ஒரு அழுத்தம் எல்லாமே இருக்குது. அதை மீனா வந்து கவனிக்கிறா. முத்துவும் மீனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சோகமாக யோசிச்சுட்டு வந்துருக்கான். அப்போ மீனா வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து விசாரிக்கிறா. அதுக்கு முத்து என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அம்மா இந்த வீட்டில் வந்து யார் வந்து கடன் அடைப்பா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறான். இந்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா முத்துவோட ஆண் மானத்தையே வந்து குத்தி காட்டுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. நம்மளால வந்து முடியாதுன்னு அவங்க வந்து குத்தி காட்டுறாங்க அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். நம்ம எப்பவும் வந்து குறைச்சதான் வந்து பார்க்கப்படுறோமா அப்படின்னு மனசுக்குள்ள உடஞ்சு போயிடுறான். இங்கே தான் வந்து மீனா வந்து மனைவி மாதிரி இல்லாம தூண் மாதிரி இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே இப்படிதான் வந்து பேசுவாங்க. நாம ஒன்னும் என்னைக்குமே வந்து குறைஞ்சு போயிடல, நாம மாமாவோட பணத்திலயும் முன்னேறல, நம்மளோட சொந்த பணத்துல தான் முன்னேறி இப்ப 2 கார் வச்சிருக்கோம் அப்படின்னு முத்துக்கு வந்து மீனா மோட்டிவேஷனலா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா. முத்து சொன்னதுக்கு பதிலா வந்து முத்துவை வந்து தூக்கி நிறுத்துற மாதிரி வந்து பேசுறா. ஸோ இந்த ஒரு டைலாக் பாத்தீங்கன்னா முத்துவோட மனசுக்குள்ள வந்து ஒளி ஏத்துற மாதிரி வந்து இருக்கு. அதோட எப்படியாவது நாம வந்து இந்த கடனை அடைக்கணும், அப்பதான் வந்து அப்பா வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மீனா வந்து நம்பிக்கையோட என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நாம அடுத்த கட்டத்துக்கு வந்து போற வழியை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அதோட மீனாக்கு வந்து சான்ஸ், ஆனா அதுக்குள்ள மீனாக்கு வந்து பயமா ஒன்று இருக்கு. அப்போ மீனா வந்து சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பூ ஆர்டர் கொடுக்க ஆர்டர் வந்து கிடைச்சது இல்லையா, அந்த மேடம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க. ஆனால் அந்த ஆர்டர் வந்து எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, நாளைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு இருக்கா. மீனாக்குள்ள ஒரு பயம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது. அப்போ முத்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு அவளுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து பேசுறான். இந்த ஒரு வரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பாண்ட் வந்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மீனா அந்த அப்பார்ட்மெண்ட் மேனேஜர் வந்து பார்க்க போறாங்க. அங்கே போனால் சிந்தாமணியே இருக்காங்க. உனக்கு எப்படி இந்த ஆர்டர் வந்து கிடைக்காது அப்படின்னு சிந்தாமணி வழக்கம்போல தீவிரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ மேனேஜர் 2 பேருமே வந்து கூப்பிடுறாரு. 2 பேரும் இந்த ஒரே ஆர்டருக்காக தான் வந்திருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து சொல்ல முடியும். நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பூக்கடை வந்து போடுங்க, அந்த கடை மூலமாக வந்து பூ வந்து விற்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ மீனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றா. உடனே சிந்தாமணியும் நானும் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால மீனா வந்து ஒரு ஐடியா வந்து மேனேஜருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மீனா போடுற ஐடியா தான் வந்து செம்மையா இருக்கீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பூ கட்டி கொடுக்குறேன், அது எவ்வளோ தரமாக இருக்குன்னு நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் வந்து கொடுங்க அப்படின்னு மேனேஜர் வந்து சொல்றா. ஓகே அப்படின்ட்டு மேனேஜர் வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. சிந்தாமணி முகத்தில் அப்படி ஒரு எரிச்சல், மீனாக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ அப்போ சிந்தாமணி வந்து என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நீங்களும் இது வந்து பண்ணி கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்களை வந்து அனுப்பிடுறாரு. இன்னைக்கு செம சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நம்ம ரோகிணியோட டைவர்ஸ் கேஸ் தான் கோர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ ரோகிணி வந்து இவங்களுக்காக வாதாடுறதுக்காக வேண்டிய வக்கீல் இல்லை, என்கிட்ட உண்மை இருக்குது, அதனால நானே எனக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இந்த ஒரு வரினாலேயே பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூம் எல்லாருமே வந்து சைலன்ஸ்ல இருக்கு. அப்போ மனோஜோட அட்வொகேட் ரோகிணியோட கடந்த காலத்தை வந்து கிளின்னு கிளிக்கிறாரு. உண்மையான பேர் கல்யாணி, இவங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவங்களோட மகனோட சர்டிஃபிகேட் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க. அப்போ ரோகிணியோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இறுக்கமா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உண்மை வந்து முதல்ல வந்து மீனாக்கு தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே மீனா வந்து விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது அப்படின்னு வந்து ஜட்ஜ் வந்து கேட்குறாரு. தீபாவளிக்கு ஊருக்கு போன இடத்துல எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே வந்து மீனா வந்து சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த உண்மையை ஏன் வீட்டில் சொல்லலை அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு மீனா வந்து உண்மையை சொன்னால் நானும் என்னோட பையனும் தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு வந்து மிரட்டனா, அதனால தான் வந்து சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துட்டு வந்து விசாரிக்கிறாங்க. முத்துவும் அவனுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். ஃபைனலாக ரோகிணிட்டு அவங்க பேரை வந்து மாற்றி வச்சது உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ரோகிணி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் எல்லாருமே மாற்றுறாங்கல்ல, அது போல தான் நானும் வந்து ஒரு கட்டத்தில் என்னோட பேரை வந்து மாற்றிட்டேன், அது தப்புன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து என்ன கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை வந்து நீங்க மறைச்சது வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கறாரு. அந்த ஒரு நொடி பாத்தீங்கன்னா கோர்ட் ரூம் வந்து அப்படியே சைலண்டா இருக்கு. மீனா வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. முத்து வந்து சுவாசமே நின்ன மாதிரி வந்து இருக்கு. அப்போ ரோகிணி வந்து ஆமா அப்படின்னு வந்து சொல்றாங்க. கோர்ட் முன்னாடி ஆமா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரோகிணியோட முகமுடி வந்து கிழிச்சிருச்சு. இது இதோட வந்து முடிவாகுமா இல்லை இனிமேல் வந்து தொடங்க போற இன்னும் ஒரு பெரிய புயலா வந்து மாறுமா அப்படின்றது போக போக தான் தெரியும். மீனாவோட அமைதி வந்து உடைஞ்சிடுமா, மனோஜ் சிக்குவானா, அடுத்த எபிசோட்ல உண்மை முழுசா வந்து வெளியில வருமா, காத்துருங்க. சிறடிக்கு ஆசை இன்னும் வந்து சூடாயிட்டு இருக்கு. கோர்ட் முன்னாடி ரோகிணி சொன்னா ஆமான்ற அந்த ஒரு வார்த்தையால மீனாவோட உலகமே வந்து புரண்டுருச்சு. ஜட்ஜ் பிடிச்ச அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோட் சொல்றது என்னன்னா, உண்மை வந்து எவ்வளவு நாளா வந்து மறைச்சாலுமே சரி ஒரு நாள் வந்து வெளியிலே வந்து தெரியும். நேர்மையா இருந்தா லேட்டா தான் வந்து வெற்றி வரும், ஆனா உறுதியா வரும் அப்படின்றது தெளிவா வந்து தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.